முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அணியினர் போலி பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்திருப்பதாக ஓபிஎஸ் அணியின் எம்பி மைத்ரேயன் கூறியிருக்கும் குற்றச்சாட்டை நாடாளுமன்ற துணை சபாநாயகர் தம்பிதுரை திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். ஏற்கனவே லட்சக்கணக்கில் தாக்கல் செய்துள்ளதாக கூறக்கூடிய அவர்கள் தாக்கல் செய்துள்ள லட்சக்கணக்கான பிரமாண பத்திரங்கள் அதில் பெருவாரியானவை போலியானவை, கையெழுத்துக்கள் போலியாக கையெழுத்திடப்பட்டிருக்கின்றன. அதற்கான தகுந்த ஆதாரங்களை எல்லாம் சேகரித்து இன்று தேர்தல் ஆணையத்திடம் எப்படி ஏற்கனவே அவர்கள் கொடுத்துள்ள அந்த லட்சக்கணக்கான பிரமாண பத்திரங்கள் போலியானவை என்பதற்கு ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்கிற அளவிலே சில ஆதாரங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழக முதலமைச்சர் அவர்களும் தலைமை கழகம் சேர்ந்து கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் உண்மையான ஆவணங்கள். உங்களுக்கே தெரியும், இன்று 123 எம்எல்ஏக்கள் கொண்ட அணி இந்த பக்கம் இருக்கிறார்கள். ஆகவே அதே போல தான் கழகத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் இந்த பகுதியில் இருப்பதன் காரணமாகத்தான் ஆவணங்கள் சரியான முறையில் தரப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு காரணத்தை காட்டி வழக்கை இழுத்தடிக்க என்பதற்காக இரட்டை இலை பெறுவதில் தாமதப்படுத்துவதற்காக வேண்டுமென்றே சிலர் செய்கின்ற சதி என்று தான் இதை சொல்லுவேன்.